ம். எந்திர்றா. ஏய் ஏன்டா அப்படி நிக்கிற? இல்லடா, ஃபர்ஸ்ட் சீனு கொஞ்சம் பாசிட்டிவா ஆரம்பிக்கலாம். சரி. அதெல்லாம் ஒரு மாதிரி வேண்டாம், கீழே போலாம் வா. ம். டேய் என்ன தூங்கிட்ட? போய் டீ போடுறா. அதெல்லாம் முடியாது அர்ஜுன். நீங்களே போட்டு எனக்கு எடுத்துட்டு வாங்க. மூடிட்டு எந்திர்றா. தூங்க கூட விட மாட்டேன் பாரு. மிஸ்டர் சிவா, சொல்லுங்க அர்ஜுன். மூட்டு போய் டீ போடுறா. வர வர கொழுப்பு அதிகமா போகுது, பாத்துக்கிறேன். கோச்சிக்காதீங்க சிவா. நைஸ். டேய் ஃபோன்ரா. யாரா? மித்ரா. அட்டன் பண்ணி பேசுடா. கட் ஆயிடுச்சுடா. மித்ரா தானடா, எடுத்து பேச வேண்டியதானடா. உன்னை தானே கூப்பிட்டா, நீயே பேசு. இன்னும் எத்தனை நாள் 2 பேரும் இப்படி இருக்க போறீங்க? டென்ஷன் பண்ணாத மச்சான், உனக்கு தெரியாத நான் அங்கே பேசாம இருக்கோன்னு. அவதான் கூப்பிட்றா, எடுத்து பேசு. ஹலோ. அது ஒன்றும் இல்லை. என்ன அர்ஜுன், கொச்சிக்கிட்டீங்களா? அப்படி என்னடா பார்க்குற? அடப்பாவி, காலையில இருந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுறான்னு சொன்னதுக்கு நான் ஏதோ 4 கொலை பண்ண மாதிரி திட்டிட்டு போயிட்டு இப்போ அவள் ஃபோட்டோவை பார்த்து உருகிட்டு இருக்க. அசிங்கமா இல்லை? மிஸ்டர் சிவா, சொல்லுங்க அர்ஜுன். மூடிட்டு போய் தூங்கலா. போடாடே. டேய் 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 டேய், வாங்க சிவா, கோச்சிக்காதீங்க சிவா. இப்படி ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்க, அவளுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? இந்த பாரு மச்சான், இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மா. ஆனால் இப்போ அவங்க எங்கூட இல்லை. அவங்களுக்கு அடுத்தது மித்ரா தான். சுச்சுவேஷன் ஸ்டேஞ்சஸ் மாதிரி உட்காண்ட்ருக்கோம். இங்கே பல பிரச்சனை ஈகோனால தான்டா. அவளா வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு நானும், நான் வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு அவளும், 2 பேரும் இப்படி இருக்கோம்டா. யாரோ ஒருத்தர் இறங்கி வந்தா கூட இங்கே பிரச்சனையே இல்லை. அவட்ட பேசாமல் இருந்தாலும் அவளை லவ் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன். பார்த்துக்கலாம். நல்லா இருந்தா சரி. சரி, போர் அடிக்குது, இந்த நல்ல படமா பார்ப்போமா? ஏய், எனக்கு மண்டேடா, ஆஃபீஸ் இருக்கு, போய் அப்படியா? தூங்க போலாம் வா. சரி ஓகே. என்னடா ஆஃபீஸ் போலியா? இல்லை மச்சி, ரொம்ப டயர்டாக இருக்கு, எந்திருக்கவே முடியல, அதான் போல. ரைட்ரா. சரி ஓகே, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. யாரா இது? இரு பார்க்குறேன். ஐயோ, டேய் ஓனர்ரா. அவர் எது கூட வந்திருக்காரு? தெரியலடா. சரி வா பார்க்கலாம் வா.
நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கும் ஓனர். என்ன ஓனர் திடீர்னு? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். என்ன ஓனர் வாடகை கீது ஏத்திட்டீங்களா? மூடிட்டு இருடா கொஞ்ச நேரத்துக்கு. நீங்க சொல்லுங்க ஓனர். நான் இன்னைக்கு நைட்டு அமெரிக்கா கிளம்பலான்ட்டு இருக்கேன்ப்பா. என்ன ஓனர் திடீர்னு அமெரிக்கா? என் பையனும் அங்கே தானே இருக்கிறான். கடைசி காலத்துலேயே அவங்க கூடயே இருந்தலான்ட்டு இருக்கிறேன். அவனை கூப்பிட்டே இருக்கா. அதான். டேய் சிவா, இனி வாடகை எதுவும் நீங்கள் தர வேணாம்டா. என்ன ஓனர் சொல்றீங்க? ஆமாண்டா, இனி இந்த வீட்டை நீங்களே பார்த்துக்குங்க. நான் போயிட்டே திருப்பி வர மாட்டேன். நான் கட்டான மொழி தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு போய் எதுக்கு ஓனர்? அதெல்லாம் வேண்டாம் ஓனர். நீங்களும் என் பையன் மாதிரி தான். நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். இதை சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன். நான் கிளம்புறேன். ஓனர் வீட்டை நல்லா பார்த்துக்குங்கடா. ஓனர் வீட்டை பத்தி கவலையே வேணாம். உங்களோட நல்லா பார்த்துப்போம். ஏய் சிவா. ஏய் சாரி ஓனர். சரிப்பா, நான் கிளம்புறேன். பார்த்து போங்க ஓனர். பாய் ஓனர். சே, நல்ல மனுஷன் இல்லை. உன்னோடா. சரி நான் அப்படியே கிளம்புற டைம் ஆச்சு. சரி பார். இவன் எதுக்கு நமக்கு இப்போ கூப்பிட்டுருக்கான்? ஹலோ, என்ன சொல்ற? வரேன் இரு. மித்ராக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட். கார் ஒன்று மோதிடுச்சு. தலையில் அடிபட்டிருக்கு. ஸ்ருதி தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணா. உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னான். டாக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறத பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கல்னு நினைக்கிறேன். வெளியே வந்தால் தான் தெரியும். என்னடா சொல்கிறேன்? அர்ஜுன் கூப்பிட்றான். அவனுக்கு கால் பண்ணியா? இன்ஃபார்ம் பண்ண சொன்ன உடனே முதல்ல நான் அவனுக்கு தான் கூப்பிட்டேன். அவன் அப்போ ஃபோன் அட்டென்ட் பண்ண சொல்லிட்டு தான் உனக்கு நான் கால் பண்ணேன். அறிவில்லையடா உனக்கு? அவன்கிட்ட போய் அவனுக்கு தெரிஞ்சா உடஞ்சிருவான்டா. இப்போ என்ன பண்ணுறது? கட்டுல எனக்கு கால் பண்ணுறான். நான் போயிட்டு சொல்லிட்டு வரேன். விஷயம் தெரிய வாய்ப்பு இல்லை. கால் வந்தால் அட்டன் பண்ணாத.
டேய் எங்கடா போன? எப்போ வந்த? ஃபோன் பண்ண அட்டனும் பண்ணல. ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட்டாக ஃபோன் வேறு சைலண்டில் இருந்தது, அதனால தான் பார்க்கல. இவ்வளோதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் சொன்னல, தூங்கல இல்லை. ஓ சரி, அப்புறம் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. ஏன்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓ சரி, நான் போய் ஏதோ சமைக்கிறேன். சிவா, நீ நார்மலாக இல்லைடா. சரியா தூங்கு. ம். மித்ராட்ட பேசினியாடா? இல்லை. ஏன்? இல்லடா, பேசணும் போலயே இருக்கு. என்னமோ தெரில, இத்தனை நாள் பேசாம தான் இருக்கும். ஆனால் என்னமோ அவன் என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி ஃபீல் ஆகுதுடா. கஷ்டமா இருக்குடா. அர்ஜுன்ட்டு சொன்னியா? இல்லைடா. என்ன ஐடியால் இருக்க? தெரியலடா. இதுக்கு மேலே இதை மறைக்கிறது நல்லது இல்லைடா. மித்ரா இப்போ உயிரோட இல்லை. ஷீ இஸ் நோ மோர் நவ். உயிரோடே இல்லாத ஒருத்தி உயிரோடு இருக்கான்னு எத்தனை நாள் தான் நம்ப வைக்கிறது? அவன் எப்போ ஃபீல் பண்ண தான் போகிறான். அதுக்கு இப்பயே சொல்லிட்டு பெட்டரடா. யோசிச்சு பாரு. டேய் மச்சான். சொல்றா. டேய் சொல்றா, என்ன? மித்ரா 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 மச்சான், சொல்ல அந்த விஷயத்த தெளிவா சொல்லு. மித்ராக்கு என்னாச்சு? மித்ரா உயிரோட இல்லைடா. தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீதானடி. யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் என விட்டு நீங்காதடி. நீங்காதடி.
மறைச்சிருக்கீங்களேடா. நிக்காத நிக்காத, கண்ணு முன்னாடி நிக்காத. மித்ராடா. மித்ரா மித்ரா என்ன யாருமே சொல்லலவா, மனசிருவா. மித்ரா. சென்னை போறியா? எப்போ? இன்னைக்கு நைட் 8 மணிக்கு ட்ரெயின். சொல்லவே இல்லை. நீ என்கிட்ட பேசி 6 மாதம் ஆகுது அர்ஜுன். இதை பாருடா, நான் அவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சது தப்பு தான். பட் அந்த டைமில் என்னால் சொல்ல முடியலடா. நானும் மூணாக தான் ட்ரை பண்ணிருக்கேன், ஆனால் என்னால் முடியல. பேசுகிற போல சொல்லுவா, நான் இல்லாமல் இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் தெரியுது. இட்ஸ் ஓகே, எல்லாரும் விட்டு ஏதோ ஒரு நாள் போய் தானே ஆகணும். வாழ்க்கை எங்கே எதிர்பார்க்கறது தானே. நான் அப்போ சொன்னது தான் இப்போயும் சொல்கிறேன். இந்த உலகத்துலேயே எனக்கு பிடிச்சது எங்கள் அம்மா தான், அதுக்கு அடுத்தது மித்ரா. அவங்க 2 பேரும் என் கூட இல்லை. அதுக்காக பிடிக்காம போயிடுமா என்ன? போகாதே ஆள் எனக்கு தான் வாங்கி கொடுத்த ஷர்ட்ரா. இல்லாமல் ஆகாதே, உன் மீது நான் வைத்த காதல் தான் மாறாதே, என்று மாறாதே மாறாதே. இந்த மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிடும். எந்தன் பெரிய உலகம் உன் விழியினில் அடங்கிடும். இல்லாத நேரத்தில் பொல்லாத தாளத்தில் தப்பாமல் என் வாழ்க்கை தப்பாகி போகாதோ. வழி ஏதும் தெரியாது, விழி 2 கிடையாது. என் கண்ணே நீ சென்றால் இருளாக மாறாதோ, இருளாக மாறாதோ. மதுரை திருவனந்தபுரம் அமிர்தா எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்து சேரும். எரிய எரிய வெளிச்சம் நிறையும், உருகி உருகி மெழுகும் கரையும். பிரிய பிரிய காதல் தெரியும், அறிய
ஜான், ஐம் ஸ்டில் அலைவ். உன்னை கண்காணிக்க அனுப்பின ஒருத்தங்கிட்ட இருந்து இத்தனை நேரமா எந்த காலும் வரலன்னா அவனை நீ தான் தூக்கியிருப்ப, ஏன் அவனை கொண்டிருப்பன்னு கூட எனக்கு தெரியும். லெட்ஸ் பிரேக் தி சஸ்பென்ஸ். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்து ஆர்ஃபனேஜ்லயே வளர்ந்த மித்ரா அவ தானா சாவலடா. அவளை கொன்னது நான் தான். மைக்கேல், நீ தப்பு பண்ணிட்ட. உனக்கு எனக்கு பிரச்சனை மித்ரா வளர்த்துருக்க கூடாது. அவன் என்னடா பண்ணா ஒன்று? விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். கூல் கூல், இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? அடுத்து ஊரில் இருக்க உன் ஃப்ரெண்டையும் கொள்ளு, அவனையும் உன்னால் காப்பாற்ற முடியாது. ஏதே என்னால் காப்பாற்ற முடியாதா? உன்னால் அவனை தொடக்கூட முடியாதா? நமக்கு நெருக்கமானவங்க நம்மள்கிட்ட போயிட்டு அதோட வழி எப்படி இருக்கும் உனக்கு நான் காட்டுறேன்டா. இந்த ஆட்டம் உனக்கும் எனக்கும் மானது. இந்த ஃபோனில் விளையாட்டு கட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு நேரில் வாடா. ஓ, அப்போ சாவ தயாராக நான் வந்துட்டே இருக்கேன். தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா வெயிட்டிங்.